வாகனங்களுடைய நம்பர் பிளேட்டில் போலீஸ், லாயர், டாக்டர் இது மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் ஒட்டக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை காவல்துறை வந்து அறிவுறுத்தியிருந்தாங்க. மே 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வந்து முடிஞ்சு போடுற காரணத்தினால இன்னையிலேருந்து செக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறையினர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் அப்படின்னு ஒட்டியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க எடுக்கிறோம். அவங்கள முதல்ல புடி அப்படின்னு ஏன்னா எடுத்த உடனே வக்கீல், டாக்டர்லாம் எடுத்தாங்கன்னா போலீஸ்னு ஓட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு கேட்போம்ல. அதனால நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே போலீஸே எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து சொல்கிறாரு, முதற்கட்டமாக நம்பர் பிளேட்டுகளில் இருக்கும் ஸ்டிக்கர்களை மட்டும் எடுக்கிறோம், அதுவும் போலீஸ்னு ஒட்டியிருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் எடுக்கணும். முதல் கட்ட நடவடிக்கையாக காவல்துறையில் உள்ளவங்களை மட்டும், மற்றவங்கள வந்து எச்சரிக்கை கொடுக்குறோம். எச்சரிக்கை கொடுத்துருங்க, சட்டு போட்டு எடுத்துருங்க. அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் வந்து வக்கீல் யார் யார் ஒட்டியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம். முதற்கட்டமாக ஃபைன் அப்படின்றது வந்து 500 ரூபா. மறுபடியும் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒட்டிட்டு வர்றது அப்படின்னா எவ்வளோ? 1500. இது வந்து சென்னையில் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால திருச்சிக்காரங்க, விழுப்புரங்காரங்க, மதுரைக்காரங்களாம் போயிட வேண்டாம். அப்புறம் நீங்க எப்படி வேணா அதே மாதிரி இப்படி ரத்தம் சொட்டுற மாதிரி ஓட்டிட்டு போங்க. அது உங்க ஊருக்கு வரும்போது மாத்திக்கோங்க. ஆமா, உங்க ஊருக்கு சட்டம் வரும்போது நீங்க மாத்திருங்க. அடுத்தபடியாக வெயிலின் தாக்கம் மிக மிக அதிகமாயிட்டே போயிட்டு, வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, ஏசில இருந்தோமே, விளையாடி உறவாடுற அளவுக்குலாம் இன்னைக்கு வெயில் இல்லை. அதெல்லாம் 2004, 2005, 1999 நம்ம சின்ன பிள்ளைலாம் இருக்கும் பொழுது அந்த வெயிலோட விளையாடி உறவாட முடிஞ்சது. 1971 நான் சின்ன பிள்ளை. சரி, ஓகே. அப்போ வந்து விளையாடி உறவாட முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற வெயிலோடலாம் விளையாடி உறவாடினோம்னா அப்புறம் ஒரு ஏரியா போய் பிடிச்சிரும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வெயிலினுடைய தாக்கம் கடுமையாக இருக்குது. இப்போ எங்களுடைய அலுவலகத்திலேயே நாங்கள் வேலைச்சேரியில் இருக்கிறோம். ஏசி இல்லாத இந்த ஹாலெல்லாம் உட்கார முடியல. கடும் வெயில், வறட்சி, நீர் தட்டுப்பாட்டு காரணமாக நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் கூட்டமாக உயிரிழக்கும் மாடுகள். அண்ணன் சீமான் அவர்களுடைய வார்த்தை தான் நமக்கு இப்போ ஞாபகம் வருது. ஏன்னா வந்து அவருடைய கருத்தியல்கள்ல நம்மளுக்கு மாறுபாடு இருக்கலாம், அரசியல மாறுபாடு இருக்கலாம். ஆனா அந்த இயற்கை குறித்து பேசுறாரு இல்லையா, என்ன பேசுவாரு? இந்த நிலமானது அனைத்து உயிர்களுக்குமானது. தண்ணி வந்து நீ பாட்டில்ல வாங்கி குடிச்சிருவ, போத்தல்ல. அவர் பாட்டில்னு சொல்ல மாட்டாரு, போத்தல். ஆனா ஆடு, மாடு, சிட்டுக்குருவி என்ன செய்யும்? பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்? அண்ணாச்சி ஒரு 2 லிட்டர் அக்கா பீனா குடு அப்படின்னு கேக்குமா? என்ன பீனா? அக்கா பீனா, தங்கச்சி பீனா, இதெல்லாம் சொல்றேன். போய் கேக்குமா? கேட்காது. அப்ப என்ன பண்ணும்? நீ வீட்டு வாசல்ல தண்ணி வைக்கணும். இதோ செத்து போச்சு, அது கூட செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும். இந்த பூமி அனைத்து உயிர்களுக்குமானது. இது ஒரு சங்கிலி தொடர். அது இருந்தா தான் நம்ம இருப்போம், நம்ம இருந்தா தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கிலி தொடர். அதனால எல்லாரையும் உங்களையும் பாதுகாத்துக்கங்க, உயிரினங்களையும் பாதுகாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா. இது அந்த பாட்டு வேற மியூசிக், இது வேற மியூசிக். சரியா? ஸோ அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் டிஜே பண்ண வாயிலே பண்ணுவோம்ல டிஜே. வேலூர் மாவட்டத்தில் இன்று 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவான நிலையில் பேரணாம்பட்டு, குடியாத்தம் சுற்று வட்டாரங்களில் ஆலங்கட்டியுடன் மழை பெய்தது. ஒரு நாள் கூட இந்த ஆலங்கட்டி மழை நானும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு. இந்த வீடியோல பாக்குறோம், ஐஸ் கட்டியா விடும். ஐஸ் கட்டியா விடும். எப்படி மேல இருந்து இப்படி ஐஸ் கட்டி வரும்? அதான் ஐஸ் கட்டி. இயற்கை அது. இந்த ஐஸ் கியூப் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு டப்பா இருக்கும், அதுல ஊத்தி வச்சிட்டு ஃப்ரீசர்ல வச்சிட்டு எடுத்தா அப்புறம் ஐஸ் கட்டி. அதே போல இருக்கும் ஆலங்கட்டி. அப்படியே இருக்கும். பார்த்ததே இல்லைன்னு கரெக்டா சொல்றேன். இல்ல வீடியோல பாக்குறேன். ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா கூட கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா இருந்துக்கும். மழை பெய்யாம கூட இருந்துடலாம். இந்த அரை மணி நேரம் 10 நிமிஷம் பெய்ஞ்சுதுன்னு வச்சுக்க மறுபடியும் ஹீட் ஆயிடும், ஆளை காலி பண்ணிட்டோம். இந்த கோழி குஞ்சு பறவைகள்லாம் செத்து போடும். அது என்ன புரியலையே? அது ஹீட் தான், அந்த அளவுக்கு ஹீட் தாங்காது. அதெல்லாம் மழை பெஞ்சா குளிர் தானப்பா? இல்ல, சூட்டை கிளப்பிடும். இது வேறயா? என்னன்னா சூட்டை தணிக்கணும்னா 1 மணி நேரம் விடாம அடிக்கணும். 2 மணி நேரம் பெஞ்சிட்டு போட்டோம், 3 மணி நேரம் நிம்மதியா இருந்துக்கிடுவோம். ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டோம், அடுத்தது வந்து ஒரு மாசம் காயிட்டோம். ஏன் ஃபுல்லா போயிட்டுன்னு சொல்லுவியே? மே மாசம் ஃபுல்லா இப்போ வந்து வெக்க தாங்க மாட்டேங்குது. டிசம்பர் மாசம் போனோம்னா வீடு, ஹாஸ்டல் எல்லா இடத்துல இருந்து வெளியே போக வேண்டியிருக்கு. தண்ணி வந்துருது. அதனால ஒரு சென்னை வாசியினுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கடினம். இவரு போவார் இல்லையா, இவரு ஒரு வாழ்க்கை காட்டுக்குள்ள வாழப்போன்னு சொல்லிட்டு, மேன் வெர்சஸ் வைல்டு. ஆமா, அவரு மாதிரி கிரில்ஸ் மாதிரி சென்னை வாழ்க்கை அப்படி இருக்கு. இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மே மாசம் நமக்கு மழை பெய்ய முடியாது, ரொம்ப நெருக்கடியா இருக்கும், தண்ணி வரும். நான் இப்போ தண்ணியில குதிக்க போறேன், என் உடம்பு நனைஞ்சிரும்.
சரி, ஓகே. கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு இந்த 2 விதமான தடுப்பூசி தான் இந்தியா முழுக்க போடப்பட்டது. அதில் கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்படும். எல்லாருக்கும் இல்ல, சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனமே வந்து நீதிமன்றத்துல, இங்கிலாந்து நீதிமன்றத்துல வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது 2-3 நாளைக்கு முன்னாடி பெரிய சலசலப்பு வந்து ஏற்படுத்தியது. இந்த நிலையில தான் வந்து இன்னைக்கு கோவேக்சின் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவேக்சினால எந்த பிரச்சனையும் வராது, எந்த பக்க விளைவு இல்ல, ரொம்ப நல்லது, ஒன்னும் பயப்பட வேண்டாம், எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே நான் பயப்பட வேண்டாம், ஏன்னா நான் கோவேக்சின் தான் போட்டேன். கோவேக்சின் தான் போட்டியா? நான் என்ன போட்டேன்னு எனக்கே தெரியல. போட்டியா? போட்டமா? ரொம்ப கவுதடா. எதுன்னு தெரியல. ஒரு டோஸ் தான் போட்டேன். கோவிஷீல்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் டோஸ் போடும்போது 2வது டோஸ் 1 மாசம் கழிச்சு போடணும்னு சொன்னாங்களா, 3 மாசம் கழிச்சு போடணும்னு சொன்னாங்க? மறந்துட்டேனே, எல்லாத்தையும் மறந்து தேசிய வியாதி. ஆகையினால என்ன போன்ற கோவேக்சின் போட்டவங்கலாம் நிம்மதியா இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கோவிஷீல்டு போட்டவங்களாம் கொஞ்சம் பக்கம் தான் இருக்கும், பதட்டத்தோடய இருங்க. ஆனா ஒன்றும் பயப்படாதீங்க. நான் எப்படி தைரியமா இருக்கணும் அது போல நீங்களும் இருங்க. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்ச போதைப் பொருள்லாம் 1-2 தான். அந்த சரக்கு, எனக்கு தெரிஞ்ச போதைப் பொருள்லாம் பீடி சிகரெட் தான். பீடி சிகரெட்டு, சரக்கு, கஞ்சாலாம் இப்பதான் தெரியுது. ஹெராயின்லாம் அயன் படத்துல பார்த்தனே, கொக்கைன் அதெல்லாம் படத்துல பார்த்து அந்த படத்துல பார்த்தனே. அதான் இப்போ வந்து புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த போதைப் பொருளை வித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பிடிச்சிட்டாங்கல்ல? பிடிச்சிட்டாங்க, அது பெரிய விஷயம். எத்தனை பேர் சுத்திட்டு இருக்காங்களோ தெரியல. வடக்கு கூடுதல் ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் ராகுல், காதர் மைதீன் ஆகிய 2 கைது செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறா, அது எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது போன்ற விவரங்கள்லாம் வந்து காவல்துறையினர் கூடிய விரைவில் சேகரிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ சேகரித்து இது முழுமையாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அதனால் வந்து நம்ம ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியில் நம்ம வாழணும். அதுக்கு சாந்தனத்தை கொள்ளணும். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா, சேலத்தில் வந்து ஒரு ஜாதி கலவரம். இது சேலத்தில் ஜாதி கலவரமா இருக்கு? ஏன் பதற? என் ஜாதி கலவரம் அங்கே வராதா? இல்லை, புதுசாக இருக்கு, அதான் கேட்டேன். சேலத்தில் வந்து ஒரு ஜாதி கலவரம். கோயில் திருவிழாவில் வந்து ஒரு சமூகம் மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்து கிடா வீட்டில் வந்து ஈடுபடுவாங்களாம். ஓகே. இன்னொரு சமூகம் வந்து தங்களையும் ஈடுபடுத்த சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க. அனுமதிக்க முடியாது, மரபொழி எப்படி வருதோ அப்படிதான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து அனுமதிக்கலையா. நீங்க எப்படி அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்பு வாக்குவாதமாகி கைகலப்பாகி கல்லூட்டி எரிஞ்சு அங்க இருந்த கடையெல்லாம் கொளுத்தி வாகனங்கள்லாம் கொளுத்தி என்னமோ எரிஞ்சு புகையெல்லாம் வானத்துக்கு இன்னும் பல கடைகள் எரிஞ்சிருக்கு, பல வாகனங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஊரோட பேரை பத்தியா? சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி. தீய வச்சுட்டானுங்க. என்னடா இது, தீய வச்சுட்டாங்க போல. சரி, என்னடா இது சமூக நீதி ஆட்சிக்கு வந்த சோதனை. ஜாதி பிரச்சனை தீரவே தீராதா? எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, இப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தா என்னைக்கு நம்ம நாடு வல்லரசு பூமியாக மாறுறது? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, அதிமுகவினர்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாக காணப்பட்டாங்க. ஆமாம், ஒரு நியூஸ் பேப்பர் மேலே கொஞ்சம் கூட ஊடக அறம் இல்லையா? ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு ஒரு செய்தித்தாள் சொல்லலாம். செய்தித்தாள் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதனால கோவமா பேசியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலமான நாளிதழில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பாஜக இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க போல. டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகி இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. ஓகே, அறம் இல்ல, என்ன இது செய்தி? 72ல் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார்ல கட்சி, அப்பல இருந்து இருந்துகிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் பதவி இருந்தாலும் பதவி இல்லைனாலும் நகர்த்த முடியாது. என்ன உலகமே அழிஞ்சாலும் அதிமுக காரணம் தான், அதிமுகவா தான் இருப்பேன் அப்படின்னு வந்து தன்னுடைய அந்த திட்டவட்டமான முடிவு வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அதிமுகவினர்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா அந்த பத்திரிகையை வந்து கடிந்து. எந்த பத்திரிகை அப்படின்னா, கரணம் அடித்து தினமும் கரணம் அடிக்கும் பேரே சொல்லியிருக்கலாம். கடைசியா அதிமுகவினர் வந்து என்ன சொல்லி அவங்களுடைய அந்த அவங்க திட்டுறாங்க இல்லையா, அதை எப்படி முடிக்கிறாங்கன்னா, திமுக குடும்ப துதிபாடும் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்க அந்த பத்திரிகை அவங்க சொல்லியிருக்காங்க. ₹1 இந்த பேப்பர் கிடைக்கும் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் ஸ்டார்டிங்ல. ஆமா, அப்போ உடனே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. ₹1 ஒரு நாளைக்கு ₹1 போதும் நீங்க இந்த பேப்பர் வாங்க. அப்போ எல்லாரும் யோசிச்சாங்களா, மாசம் ₹30 டெய்லி பேப்பர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கலர்லாம் வேற வரும். மற்ற பேப்பர்லாம் எவ்வளோ? ₹1.5
இல்ல ₹1.75 அந்த மாதிரி இவங்க 75 பைசா ஒரு நாளைக்கு குறையுதுன்னா அப்ப அது பெரிய காசு தானே அது. சரி ரைட். அப்போ 2010 டைம்ல தான் அதுக்கு முன்னாடி 2010 முன்னாடி இருக்கும். ஸோ அப்பதான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்குறதுல யாரும் எனக்கு என்ன தெரியல. இல்ல நீ இப்படி பண்ணினாதான் அங்க பிரச்சனையாகும். அதுதான் பண்றேன். அப்படி இல்லை, என்னன்னா வாங்குறது இல்லை, எல்லாமே வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்றாங்க இந்த பேப்பரை இப்போ. சரி ஓகே. அதனால அந்த பத்திரிகையின் மீது அதிமுகவினர் வந்து பயங்கரமான கோவத்துல அவங்களுடைய விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்களும் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சன் டிவில புதிய மெகா தொடராக ராமாயணம் வந்து வர இருக்கிறது. அதற்கான விளம்பரங்கள் வந்து சமீப நாட்களாக சமூக வலைதளங்கள்ல டிவில எல்லாம் வெளியாகும் பொழுது இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. உடனடியாக திமுக சனாதனத்தை அழிக்க வந்த திமுகவுடைய சேனல்ல நீங்க வந்து இப்படி பண்றீங்களா? ஆமா, ராமர் தான் எங்களுக்கு எதிரின்னு நீங்க பேசுனீங்களே, ராமர் என்ன இன்ஜினியரிங் படிச்சாரான்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, இன்னைக்கு என்ன உங்க டிவிலே ராமாயணம் வருது அப்படின்னு திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் கடுமையா அவங்களுடைய இந்த ராமாயணம் எதற்காக தெரியுமா? ராவணன் கொண்டாட. என்னடா சொல்றீங்க? புரியல. ராவண காவியம் கூட வச்சிருக்கலாம். ராமாயணத்துல எப்படி நீங்க ராவணனை கொண்டாடுவீங்க? பண்ணுவோம் தம்பி. இல்ல புரியல தம்பி. இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க, என்னன்னு தெரியல. பண்றது சன் டிவில ஏடிஎம் கேட் வந்துச்சுங்கிறாங்களேங்க இந்த எலெக்ஷன்ல. உண்மையா அது நிறுவனம் வேற, கொள்கை வேற, அமௌண்ட் வேற, கொள்கை வேற. ஸோ அதெல்லாம் நம்ம குழப்பிக்க கூடாது. ராமாயணம் போடுறாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உட்காந்து பாருங்க. நல்லா பார்க்கணுமா? ஏன் அதுதானே போடுறாங்க? அது எனக்கு ராமாயண கதை எனக்கு முன்னாடி தெரியுமே. கூனி தெரியுமா? கூனியா? கூனி தெரியாதா? கூனி தெரியாது. சுக்ரீவன் தெரியுமா? சுக்ரீவன் எனக்கு சுக்ரன் தான் தெரியும். சுக்ரன் இல்லவா சுக்ரீவன் தெரியுமா? கும்பகர்ணன் தெரியுமா? கும்பகர்ணன் தெரியும், தூங்கிட்டே இருப்பாரு. கும்பகர்ணன் தெரியுமா? ராவணன் தெரியுமா? ராவணன் தெரியும். அது தமிழ் பாட்டன் ராவணன். சீமானவர். சரி, தமிழ் பாட்டன் 10 தலைராம் 10 கலைவத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டு புகழ் கொண்டவன் அண்ணன் நம்பரு ராவணன். ஓகே, தெரியும். தெரியும். சூர்பனகை தெரியுமா? தெரியுமா? நான் உன்கிட்ட கேக்குறேன். தெரியுமா? என்ன கேக்குறியா? தெரியும். சூர்பனகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெரியாது. ஆனா சூர்பனகைன்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியும். சூர்பனகை வந்து ராவணனுடைய தங்கை. சூர்பனகை தான் வந்து சொல்லுவாங்க, அண்ணா வேணாண்ணா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைனா அது யாரு? சீதை. அங்க போய் நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு. எனக்கா நீ புத்திமதி சொல்ற அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாரா ராவணன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி ஓகே. அதனால ராமாயணம் சன் டிவியில வரப்போறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் எதிர்ப்பு, அந்த பக்கம் பலர் வந்து பல திமுக சேர்ந்தவங்களாம் வந்து இதுக்கெல்லாம் எங்க முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அதை கடந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை. ரிலீஸ் ஆகுதா இந்த பக்கம் திரும்ப ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ராமாயணம் இரு தம்பி பேசிட்டு சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி அப்படின்னு மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிட்டு போறாங்க போல. சரி, என்ன பண்றது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிடிக்காதுதான், ஆனால் சன் டிவி இப்படி பண்ணுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராமாயணம் வந்து சீரியலில் வரப்போடுது. பிரச்சனைகளை இதுக்கு முன்னாடியே வந்திருக்குன்னு. ஆமாம், வந்திருக்கு. நான் 2 எபிசோட்லாம் பார்த்துருக்கேன். அதில் விஜய் டிவியில் வரும், இதுலேயும் வந்துருக்கு, விஜய் டிவியில் வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். விஜய் டிவியில் வர்றது ராமாயணம் இல்லை பாரு, அது இந்த இன்னொன்று மகாபாரதம் தானே வச்சு விஜய் டிவி. அது மகாபாரதமா? சரி, இது ராமாயணம். சரி விடு. அங்க இருந்த குக்கு கோமாளியை காப்பி அடிச்சு இங்கே வேற ஒன்று ஷோ பண்ணலையா? டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு அப்படியே காப்பி என்னங்க இது? அதே வெங்கடேஷ் பட்டை கூட்டு வந்து பண்றாங்க. என்ன வெங்கடேஷ் பட்டு உங்களை விஜய் டிவில இருந்து விட்டாங்களாமே? இல்ல, நீ எங்கெங்கயோ போயிட்டு இருக்க. ஆல்ரெடி சினிமா பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க. நீ எங்கெங்கயோ போயிட்டு இருக்க. சரி ஓகே. அடுத்து முக்கியமான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அதாவது கடன் கொடுக்குறவங்க, கடன் கொடுப்பாங்க, வங்கியும் கடன் கொடுக்குறாங்க, வங்கியும் கொடுப்பாங்க, தனியார் கொடுக்கறதுக்குனே வந்து சில நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபமா வந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கடன் வாங்குறாங்கல்ல, நீ கடன் வாங்க திருப்பி கட்டல, ஒரு 2-3 நாள் லேட் ஆகி போச்சு, இல்ல 1 மாசம் லேட் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களை அசிங்கமா கால் பண்ணி திட்டுறது. இது இல்லாம ஒரு நிறுவன பேர் சொல்லாம அவங்க நம்ம சொல்றோம், அதில் வந்து பதிவு பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்க மனைவி வந்து போயிருக்காங்க பேங்க்கு, அவங்கள வந்து ரிலீஸே பண்ணலையா. நீங்க லாக் பண்ணி ஆமா, அவங்க கணவரை கட்டுங்க, உங்க கணவரை வர சொல்லுங்க, அப்பதான் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரியான அடாவடி செயல்கள்லாம் ஈடுபடுறவங்க வந்து மிகப்பெரிய அதிர்வலிகளை ஏற்படுத்துச்சு. பாண்டிச்சேரியில வந்து ஒரு நிறுவனம், பாண்டிச்சேரியில ஒரு நிறுவனம், அவங்க வந்து போலீஸ் மாதிரியே பேசுறாங்களாம். போலீஸ் போன் பண்ணா எப்படி பண்ணுவாங்க, வாக்கி டாக்கி ஓடிட்டு காட்டும் போது யாரெல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி பின்னாடி வாக்கி டாக்கி எல்லாம் போற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான போலீஸ் போன்லயே அந்த மாதிரியான சவுண்ட் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் யூடியூப்ல. இப்படி வந்து கால் பண்ணி
உடனே அந்த பணத்தை வந்து அந்த நிறுவனத்துக்கு கட்டுங்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம், என்ன ஃப்ராட் பண்றீங்களா நீங்க அப்படின்னு போலீஸ் மாதிரி மிரட்டி அந்த கடனை வசூலிக்கிறது, அசிங்கசியா பேசுறது, வீட்டுல போய் ஒரு 10 பேரை விட்டு திட்டுறது, அப்படி இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து கடனை வசூலிக்கிறதுல இந்த நிறுவனங்களை மும்பரம் காட்டுறாங்க அப்படின்னு தெரியுது. அவங்க தான் காட்டிட்டு தான் இருக்காங்களே, நம்ம ஏன் அந்த அளவுக்கு போய் விடணும்? அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்ல இருந்து இந்த மாதிரி கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, காதால் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தையில் பேசுகிறாரு. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தி இருக்குது. ஸோ கடன் வாங்கிட்டோம் தான், திருப்பி கொடுக்கணும் தான், கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வசூலிக்கணும் தான். இல்லை அதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா சட்டப்படி வழக்கு போடுங்க. நீதிபதி என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதிக அளவில் வட்டி ரொம்ப நாள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீதிமன்றங்களே வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களால முடியலை, என்னங்கிறத பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி சட்ட ரீதியாக அணுகாமல் மிரட்டுறது, தூக்கிட்டு போய் வந்து லாக்கப்பில் வச்சிருவேன்னு சொல்கிறது, போலீஸ் மாதிரி பேசுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் கடனே வாங்குறது இல்லை. நான் உங்கள்கிட்ட வாங்குறதோட சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதனால உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.